கூட்டத்தை கூட்ட முடியும், கூட்டத்தை ரசிகர்கள் கூட்டன்றீங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். இத காசு கொடுத்தாது நீங்க கூட்ட முடியுமா? இந்த 17 லட்சம் பேர் உங்களால எந்த கட்சியாவது, ஆளும் கட்சி அவங்களுக்கு அவ்வளவு பெரிய இது இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு, இது 75 வருஷ கட்சி, அது 55 வருஷ கட்சி. நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் சார். காசை கொடுத்து நீங்க 17 லட்சம் பேர் கூட்டுங்க சார். இந்த கட்சியில காசு கொடுத்து, இது காசு கொடுக்காத அந்த கூட்டம். ரசிகர்கள் வந்து காத்தால சாயங்காலம் வரைக்கும் அந்த பொட்ட வெயில உட்கார்ந்துட்டு போவானா சார்? அந்த அவங்களாம் ஓட்டு போட மாட்டான். ரசிகர்கள் கூட்டமாக இருக்கலாம், ஆனா வாக்களிப்பார்களா சார்? இன்னைக்கு ஒருத்தன் ஒரு நிமிஷம் செலவு பண்ணா கூட, இன்னைக்கு இருக்கிற காலத்துல அம்மா கிட்ட பேசினா கூட நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புமா, நான் உனக்கு ரிப்ளை பண்றேன்னு சொல்ற காலத்துல பெத்த தாய் கிட்டயும் அப்பா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் அண்ணா கிட்டயும் குடும்ப உறவுகள் கிட்டயும் அப்படி இருக்கிற இந்த மெக்கானிக்கல் சோ கால்டு மெக்கானிக் லைஃப்ல இப்படி இருக்கிற காலத்துல ஒருத்தன் முன்னாடி நாள் நைட்டே வந்து உட்கார்ந்துட்டு சார் நான் களத்துல இருக்கேன் சார், 6 நாள் அங்க இருக்கேன், அங்க இருந்தா பேசிட்டு இருக்கோம் நாங்களும், 6 நாளா திருவிழா மாதிரி மக்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க. அததான் அவர் சொல்றாரு, நீங்க கணக்கு போட்டுக்கிறீங்களா, அரசியல் விமர்சகர்கள் ஏதோ கணக்கு போட்டுட்டு ஒரு அரித்மெட்டிக் ஒரு அல்காரிதம் போடுறீங்களே, இது மக்களோட இல்லை, நான் மக்களோட டைரக்டா கனெக்ட் ஆறேன் அப்படின்னு தான் அவர் எடுத்து வைக்கிறார். அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு அவசரத்துல பார்த்துட்டு இதுக்கு டிபேட்டுக்கு வந்துட்டீங்க, இப்பதான் முடிஞ்சது. மீண்டும் ஒரு முறை பாருங்கள், உங்கள் மனசாட்சிக்கு அது என்ன உண்மை எது போயின்றது உங்களுக்கே புரியும் தான் நான் சொல்ல வரேன். இல்ல மாப்ள அதனால மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முதல் மாநாட்டில் என்ன சொன்னார், இவங்க தான் என் கொள்கை எதிரி, இவங்க தான் என் அரசியல் எதிரி, என் தலைமை 234 தொகுதியில் என்னால் ஜெயிக்க முடியும் தனித்து பெரும்பான்மை பெற்று, 234 தொகுதியில் தனித்து நின்று பெரும்பான்மையாக ஜெயிக்க முடியும். இவங்க திமுக மாதிரி உருட்டில் அதையும் ப்ராக்டிக்கலாக தான் பேசினாரு. முடியும், ஆனால் நம்மளை நம்பி வரவர்களை நண்பர்களை விட்டு கொடுக்க முடியுமா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னார். இன்று வரை அதை அப்படியே மெயின்டைன் பண்றார். நான் ஒரு மாற்றத்துக்கு வரல, தீர்வுக்கு வரேன். மாற்றத்துக்கும் தீர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுகவுக்கு மாற்று அதிமுக, புரியுதுங்களா? காங்கிரஸ்க்கு மாற்று பாஜக. ஆனா நான் இங்க வந்து திமுகவுக்கு மாற்றா வரல. விஜயனோட எண்ணம் திமுகவை எதிர்ப்பதல்ல, திமுக இருக்கும் இடத்தை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்தது தீர்வு கொடுக்கணும்ன்றது வித்தியாசம் ரெண்டும் இருக்கு. ஆனா எடப்பாடிக்கு, அதாவது அதிமுக எண்ணம் என்னன்னா திமுகவை எடுக்கணும் தான். புரியுதா? தீய சக்தி திமுகவை ஒழிப்போம், அனைவரும் ஒன்று சேருவோம் தான் யார் சொல்றாரு? எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விஜயன் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவோம்ன்றாரு. எனக்கு அந்த திமுக இருக்கா, பாஜக இருக்கா, அதிமுக இருக்கா, யாருலாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் வரேன், அந்த இடத்துல ஒரு தீர்வை கொடுக்குறேன். ஐ நீட் சொல்யூஷன் ஃபார் த பீப்புள். அதனால தான் அவர் பேசும்போது சொல் போதும், செயல் 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 செயல்னு 4-5 வாட்டி செயல் செயல் செயல்னு சொல்றாரு. அவர் சொல் வீரர்ல செயல் வீரன்.